பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சக்தியுமா. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆனமலை பெரியாண்டிச்சி மாசாணி அம்மனை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் குலதெய்வமாக அவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆதிபராசக்தியாக அங்கே அருள்பாலிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவின் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மாவட்டம் மாசாணி அம்மன்னா தெரியாதவங்களே இல்லைங்க. ஏன்னு கேட்டால், அம்மா படுத்த வாக்கில் நீதிக்கெல்லாம் நின்று மிளகா அரைச்சி பூசி நம்ம பிரச்சனையெல்லாம் அங்கே குறை தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அம்மாவுக்கு தை அமாவாசை கொடியேற்றத்தோடு நடைபெற்று கொண்டு இருக்கிறது விழா. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம நேர்த்தி கடன் வச்சாலும் அங்கே குண்டம் மிதிக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன நம்ம வேண்டிக்கிட்டோமோ அவங்க குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதில் குண்டத்தில் இறங்கி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது இல்லாமல் அளவு குத்துறது, அக்னி கரகம் எடுக்கிறது, எலுமிச்சை பழம் மாலை கட்டுறது, இதெல்லாம் இப்போ இந்த பண்டிகையில் செஞ்சுக்கிட்டு வருவாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீட் எழுதி கட்டுறது. ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம என்ன பிரச்சனை, வீட்டில் என்ன பிரச்சனை, நம்மளுக்கு என்ன பிரச்சனை, தொழில் நடக்கலையா, பிள்ளி சூனியம் இருக்கா, இதெல்லாம் நம்ம அதில் எழுதி, உடம்பு சரியில்லையா, கணவன் விட்டுட்டு போயிட்டாங்களா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, இதெல்லாம் எழுதி நம்ம அந்த சீட்டில் எழுதி கட்டி கொண்டு போய் பூசாரிகிட்ட கொடுத்துட்டோம்னா அவர் அம்மா காலடியில் அது வச்சிருவார். வச்ச பிறகு நைட்டு அம்மா ஊர்வலம் வருவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நடுராத்திரியில் சாமிகள் நடக்கிறதா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க அந்த நடுராத்திரியில் ஊரை காக்கிறதுக்கு எந்திரிச்சு நடந்து வரும்போது அந்த சீட்டை எடுத்து படிப்பாங்கங்கிறது அந்த கோயிலோட ஐதீகம், நம்மளோட ஐதீகம். சரிங்களா? அந்த சீட் எடுத்து படிப்பாங்க. படிச்சுட்டு நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ ஓடோடி காப்பாற்றுவாங்க. இது அந்த கோயிலோட பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த மாதிரி நம்ம மாசாணி அம்மனுக்கு பண்டிகை நடந்துகிட்ருக்கு. நம்ம எல்லாம் ஒரு எட்டு போய் மாசாணி அம்மனை பார்த்து நம்ம பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்துடலாம். சரிங்களா? இந்த மாதிரி பல சிறப்புகள் மாசாணி அம்மனுக்கு இருந்தாலும் நம்மளும் ஒரு தடவை போய் தரிசிட்டுட்டு சீட் எழுதி கட்டிட்டு நல்லதை மட்டுமே நடக்கணும்னு வேண்டிகிட்டு வந்துடலாம். ஓம் சக்தி அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.